தேவையில்லாம டேப்ப தொறந்து விட்டு தண்ணிய வேஸ்ட் பண்ணாதீங்கடா. மழைநீரை சேமிங்கடா அப்படின்ட்டு நெறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் சேமிக்கணும்? அதாவது என்ன சொல்ல வரேன்னா, லைக் பீச் பக்கம் போனீங்கன்னா அவ்ளோ தண்ணி இருக்கு. ஆறு, குளம்னு சொல்லி எல்லா இடங்கள்லயும் தண்ணி தேங்கி நிக்குதே. அது பத்தாதா அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, சரி இதான நம்ம பூமி கரெக்ட் தானே? இந்த பூமியில இருக்க எல்லா தண்ணீரையும் உறிஞ்சி ஒரு இடத்துல மட்டும் சேகரிச்சு வச்சோம்னா, அது எவ்வளோ பெருசா இருக்கும்னு நெனைக்கிறீங்க? என்னடா பெரிய விஷயம் 70% உலகம் தண்ணியால தான் கவர் பண்ணப்பட்டிருக்கு. அப்ப முக்காவாசி உலக சைஸ் இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, அதான் கிடையாது. கடல், ஏரி, குளம் உங்க உடம்புல இருக்கிற தண்ணின்னு சொல்லி எல்லாத்தையுமே சேகரிச்சு வச்சீங்கன்னா இவ்வளோதான் இருக்கும். அதுலயுமே நீங்க குடிக்கிற தண்ணின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இவ்வளோதான். நிலவோட நிலவு சைஸ்ல இருக்குல்ல. இந்த உலகம் 75% தண்ணியால கவர் ஆகியிருக்கு. நிரம்பி இல்ல. ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஒரு தின் ஷீட் ஆஃப் தண்ணி இந்த உலகத்தை 75% கவர் பண்ணிருக்கு. அண்ட் தொடர்ந்து இதே தண்ணியை தான் நம்ம ரீசைக்கிள் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது இந்த ஃப்ரெஷ் வாட்டர் டைனோசர் காலத்துல இருக்கிற தண்ணியை தான் இப்ப நீங்க குடிச்சிட்டு இருக்கீங்க. நீங்களும் டைனோசரும் ஒரே தண்ணியை தான் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல இருந்து என்ன புரியுது? பெரிய பெரிய வாட்டர் பாட்டில் கம்பெனி எல்லாம் பாட்டில் தான் உருவாக்குறாங்க, தண்ணியை உருவாக்கல.